நீங்க வாடா முன்னாடி. தொழிலாளர்களின் நாள் இன்றைக்கு முதல் வருடமாக ஏற்பாடு செய்த நமது வண்ணப்பூசுவோர் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முதல் வருடம் இன்னைக்கு ஒரு 8 மாதத்தில் 120 பேர் வளர்ச்சி பாதையில் போய் கொண்டிருக்கிறது. 2025 120 1200 இருக்க வேண்டும். இந்த தொழிலாளர்கள் தினத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு விழாவாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே எல்லோருமே வந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யாரும் ஓனர்ஸ்ன்றது பெரியவங்க இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வருங்காலத்தில் பெரியவர்களாகி உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு அந்த கடவுள் இந்த நல்ல மனிதனுக்கு நீங்களாம் வேலை செய்றீங்க. அப்போ கூட 4 பேருக்கு சோறு போடணும்னு ஆசை இருக்கு உங்ககிட்ட. போன வாட்டி கூட இந்த தேர்விழாக்கு நாங்கள் ஒரு இல்லாதவங்க 10 ரூபாய் சம்பாதிச்சு 1 ரூபாய் நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களை வந்து வாழ வைக்கும். நம்ம சாப்பிடா கட்டி கூட 10 பேர் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார் நம் சங்கத்தின் தலைவர் மணி அவர்களே, பிரசிடென்ட் அவர்களுக்கும், மஞ்சுநாத் செக்ரட்டரி அவர்களுக்கும், ரமேஷ் வில்லியம்ஸ் ராஜு ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களுக்கும், நமது இளைஞரணி கணேஷ் அவர்களுக்கும், அப்பு நடராஜ் அவர்களுக்கும், நமது டைல்ஸ் கம்பெனி இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தாய் பணத்துக்காகவோ வேறு எங்கே வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக இல்லை, ஏதோ ஒரு சேவை செய்யணும். கூப்பிட்ட டைமுக்கு எங்களுக்கு முன்னாடி இருப்பார் எங்கள் இன்ஜினியர் ரமேஷ் நகரில் இருக்கக்கூடிய நம்ம ஜெகன் அவர்களுக்கும், நம்ம விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நமது தமிழ் வாழ்வு கட்சி தலைவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு மழை நல்லா வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மழை வரல, இந்த சூழ்நிலை வெயில தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரமேஷ் சார் அவர்கள் சிறிது நேரம் உரையாடுவார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னாள் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ராஜா அண்ணன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். ஒற்றுமை ஒன்று கூடி செய்வது என்பது மிகவும் சிரமமான ஒன்றுதான். இத்தனை பேரை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு சிரமமான ஒன்றுதான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது.